வீடியோல எல்லாருக்குமே நல்லவங்களா இருந்த ஒரு கேங்கை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அப்படியே உல்டாவா ஓபன் புக், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எல்லாத்தையும் ஓப்பனா பேசிடுவேன், எனக்கு பயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி பார்ப்போம். நான் இப்படிதாங்க ஓப்பனா பேசிடுவேன், தப்பு இல்லை. ஆனா அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம ஹர்ட் பண்றது அவ்வளோ நல்லதில்லை. நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஓன் வேர்ட்ஸோட அக்கௌண்டபிலிட்டியை இக்னோர் பண்றதும் பெரிய தப்பு. அடுத்தவங்க சிச்சுவேஷன் யோசிக்காம பேசுற உங்ககிட்ட இருந்து எப்படி எம்பத்தியை நாங்க எதிர்பார்க்க முடியும்? கிரிட்டிசைஸ் பண்றங்கிற பேர்ல முக்காவாசி டைம் அட்வைஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்றது இட்ஸ் நாட் ஓகே. பவுண்டரிஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாம இடம் பொருள் ஏவல் பார்க்காம பேசுறது மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல, ஆனா உங்களுக்கு கண்டிப்பா நல்லதில்லை. இந்த மாதிரி ஆளுங்க அவங்களே ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப்லயும் ஃப்ரெண்ட்ஷிப்லயும் ரிப்பீட்டட் பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணலாம். சேம் கான்ஃபிளிக்ட், சேம் எக்ஸ்கியூஸ். எல்லாத்தையும் விட ஹர்ட் பண்ணதுக்கு அப்புறம் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருந்தாங்கன்னா அவங்கள மாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் குட் லக் ஃபார் தேம். இதை பத்தி உங்க கமெண்ட் சொல்லுங்க. இதை பத்தி தெரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியலனா ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.